நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூர்ல ஜூலை 8ஆம் தேதி 2 தீச்சம்பவங்கள் நடந்துச்சு. அவை குறித்து விசாரணை நடந்து வரதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர் பொது மருத்துவமனையில துப்புரவு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட இயந்திர மனிதன் மின்னூட்டம் செய்யப்பட்டப்போ தீப்பிடிச்சு எரிஞ்சுது. இதையடுத்து அந்த சிகிச்சை பிரிவுல தங்கியிருந்த உள் நோயாளிகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. ஜொஹரின் சுல்தான் இஸ்கந்தர் சோதனை சாவடியில சிங்கப்பூர்ல பதிவான கார் ஒன்றும் தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அந்த காருக்கு அருகில இருந்த குறைஞ்சது 3 முனையங்கள் மூடப்பட்டன. சிங்கப்பூர்ல மின்னிலக்க வங்கி சேவைக்கான மின்னிலக்க டோக்கன் முறையை பயன்படுத்துற வாடிக்கையாளர்களுக்கு OTP, அதாவது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மறைசொல் அனுப்புறத நிறுத்த போறதா சிங்கப்பூர் நாணய ஆணையமும் சிங்கப்பூர் வங்கிகள் சங்கமும் சொல்லியிருக்கு. இது தனிப்பட்ட விவரங்கள் திருடப்படுவதை தவிர்க்க எடுக்கப்படுற நடவடிக்கைகள்ல ஒண்ணுதான். கடந்த 5 ஆண்டுகள்ல ஏற்பட்டுள்ள புவிசார் அரசியல் மாற்றங்களின் விளைவா வளர்ந்து வரும் நாடுகள்ல முதலீடு செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள்ல சிங்கப்பூர் முதலீட்டு நிறுவனமான தெமாசெக் கவனம் செலுத்தி வருது. இந்த நிலையில இந்தியா தெற்காசிய நாடுகள்ல முதலீட்டு வாய்ப்புகளை அந்நிறுவனம் பார்க்க தொடங்கி இருக்கு. அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 50 முதல் 60 விழுக்காடு தனியார் நுகர்விலிருந்து வருதுன்னும் மேலும் நிதி சேவைகளின் பிற பகுதிகளிலும் வாய்ப்புகள் இருக்குன்னும் சொல்லப்பட்டுச்சு. மலேசிய இந்தியர்களை தன் தலைமையின் கீழ் செயல்படும் ஒற்றுமை அரசாங்கம் ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு அந்நாட்டு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உறுதியளிச்சிருக்காரு. தமது தொகுதியான தம்பூன்ல இருக்கிற இந்தியர்களை சந்திச்சு பேசின அவரு மலேசிய இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தையும் பொருளாதார நிலையையும் உயர்த்துறதுக்கு தமது அரசாங்கம் வழங்கியுள்ள கூடுதல் நிதியை இதற்கு சான்றுன்னும் சொல்லியிருக்காரு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு பயணிச்சு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திச்சதை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சாடியிருக்காரு. உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக நாட்டோட தலைவர் உலகின் ஆக மோசமான குற்றவாளிய மாஸ்கோவில் கட்டி அணைக்கிறத பாக்குறது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருது. அமைதி முயற்சிகளுக்கு அது மிகப்பெரிய அடின்னு ஜெலன்ஸ்கி எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்.